கையிலே ஈஸியாக கொடுக்கலாம். மகராணி இந்த வேலை முடிஞ்சதுல எல்லாம் அள்ளி கொடுக்க போடு, பாக்ஸ் கூட போடு. போடுறம்பா உட்காரணும்பா. கிளம்பி முடிச்சாச்சா? இது அப்படியே முட்டை எடுத்து அப்படியே முட்டை வேணுமா? தலை வெட்டலாமா? சரி சரி. சகர்ணா ஐட்டா சகர்ணா ஐட்டா ஐட்டா போட்டு வாங்கினா என்கிட்டே இருமாப்பாங்க. என்ன போட்டு வாங்கினா என்கிட்டே செல்வாங்க தவிர இன்னும் போக மாட்டேன். அம்மா சொன்ன அவனுக்கு தானே. ஆமாம் நான் செல்வனை கொஞ்சம் காசு அதிகமாக வாங்குறேன், நீ கம்மியாக வாங்குற. உங்கள்கிட்ட வந்துடுற. ஆமாம் நான் அதிகமாக வாங்குறேன்ப்பா. நீங்கள் கம்மியாக வாங்குறீன்ற. தாத்தா தாத்தா காசா தாத்தா காசா தாத்தா வந்துடுறேன் தாத்தா வெயிட் பண்ணுதா. அது ஒன்று நேரம் அவங்க இரண்டா போட்டுருவா ஏன்னா 4 பக்கம் பிடிச்சிடலாம். அப்பதான் உங்களுக்கு பிளாக் நடுவில் இருக்கும் எலும்பு நானும் எடுக்க ஈஸியா இருக்கும். இந்த பிளாக் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஓகே அப்படியே வாண்ணா. ரொம்ப ஹார்டா இருந்தா பிராணா கத்தியில கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏமா போதுமா? கேரளா தரேன். கருவு இருக்கா பார்த்துக்கோங்க. குடும்பம் ஒரு 250 ரூபா கொடுமா. வாய்ப்பே கிடையாது. ஆஹா ஏமா 3 தான் பெருசா? உனக்கு ஃபுல் எனர்ஜி போட்டு டமால் டிமில் வச்சுக்கணும் தெரியுமா? பொறுமையாக வெட்ட மீனே கிடையாது உங்களுக்கு. ஓ 2 மண்டை கொடுக்கலாம். ரசம் வேணுமா என்ன வேணா? கருப்பு எடுத்து போடு. உள்ள இருந்து கருவை பெரிய கருவை உள்ள இருக்க பாரு. உள்ள ஓகேண்ணா. ஓகே எடுத்துக்க. அதை ஒன்று எடுத்துன்னு போனாலே போதும் உங்களுக்கு. அது நீங்கள் அப்போ பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் வெட்டுற மாரி வெட்டிக்கிறேன். திரும்பி போட்டோவே கொடுத்துக்கலாம் கையில் வச்சு. இல்லையே மொத்தமாக வெட்டி கேட்டேன். மொத்தமாக தான் வெட்டினா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் வெட்டுறதுக்கு. நான் கழிச்சிட்டு வெட்டி வேணும்னு கேட்டேன். அதுதான் நானும் பண்ணேன். கழிச்சு தான் வெட்ட போகிறேன். ஆமாம் ஸ்லைஸ் 20 ஸ்லைஸ் தான். அதிகமாக கிடையாது. இதில் ஒரு 5 அதில் ஒரு 5 அதில் 5 4 5 20. போகிறேன். பாராய வரதில்லை. மீன் எங்கே வருது? பாராய வருது. அது யார் இறக்குவாங்க? இறக்க மாட்டேன். அது அப்படி தான். வரேன் இரு. எங்க போறாது? வா
உடனே டோட்டல் கடையில் க்ளீன் பண்ணிடுறேன் முதல்ல எல்லாத்தையும். அவர் என்ன மீன் இல்லைல்ல? அதுக்கு அவ்வளோதான் மீன் காஞ்சி. புயல் வச்சு கொஞ்சம் மீன் இல்லை உங்களுக்கு? என்னப்பா? புயல் வச்சு கொஞ்சம் மீன். நீங்கள் போனால் தான் புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கும். 4 பேர் நிற்கிறீங்களே, ஜனம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நமக்கு தெரியாது. மீன் இல்லையே, எல்லாரும் ஸ்பீட் தள்ளுட்டுண்ணா. எவ்வளோ ஸ்பீடில் வெட்டி தெரியுது? மீன் வரலையே. இதே அந்த கேரை மீன் வந்து பெரிய விஷயம். அதில் கால்வாசி தான் வீடு தான் போயிருக்குது. என்ன தான் வேணும் உனக்கு? அதான் இல்லைன்னு எப்பயும் சொல்கிறேன். அது அப்படிலாம் என்னன்னு கேட்டிருந்தேன் உங்களுக்கு. என்ன மீன்? அப்போ உனக்கு பார்க்கலாம். என்ன சங்கரா மீன் காட்டுங்க பார்க்கலாம். போட்டு கையில் வைங்க. ஓகே ஓகே, நல்லா காட்டுங்க. புது மீன் தான் பிடிங்க. 3 மணிக்கு எடுத்து வந்தாரு. இப்படி வெடிகாலில் 3 மணிக்கு எப்படி வந்துருண்ணா? 3 மணிக்கு வாங்கிட்டு வந்து பாருங்க. என்ன இவ்வளோ நீட்டாக இருக்குதா? புடி மாதிரி இருக்குது. போயிட்டு வரீங்களா? கவரில் போட்டேன். புரியுதுல? வண்டி வாங்கி போயிடா. யார் வண்டி வாங்கி போயிடா? வந்து போயிட்டு வந்து தரேன். அதுக்கு போயிட்டு யார்கிட்டயோ வண்டி வாங்கி போக மாட்டான். இல்லையா வண்டி சார் என்கிட்ட புது மாடு வாங்கி போயிடணும். என் வண்டி சர்வீஸ் போச்சு, இன்ன வரைக்கும் வரல. இப்போ எப்படி வர காலையில்? நான் 3:30 மணிக்கு அதனால எழுந்துட்டேன். எக்ஸ்ட்ராவே எழுந்து குள்ளகுமார்ட்ட இருந்து வண்டி வாங்கி நீ மூச்சுக்கல் ரெடியாடுறா. அவர் முறையில் என்ன உருட்டு அவனை அனுப்பிச்சு விட்டான். நேற்று எங்கள் மச்சான் வாங்கி வந்தான் அவன் வண்டியா. ஃபோன் பண்ண நான் வர போகிறேன். ஓகே, அது வந்து பெரிய வீடியோலாம் பார்க்கல நீங்கள்? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து நார்மலாகவே இது கருப்பு சதை தான் சொல்லுவான். டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த மீன்